நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நிறைய பேர் வந்துட்டு இந்த டாப்பிக்கில் வந்துட்டு எதிர்பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக எனக்கு டெலகிராம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில மெசேஜ்லாம் வருது. அதை வச்சு தான் சரி இதை பற்றி நம்ம ஒரு விழிப்புணர்வு பதிவு போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்னன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் ஏஜென்ட் பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ போட போகிறோம். ஸோ யாரெல்லாம் சிங்கப்பூரில் ஏஜென்ட் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சில மெசேஜ்லாம் வருது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு சிங்கப்பூரில். எஸ்பாஸில் வேலை பார்க்குறாரு, ஒர்க் பர்மிட்டில் வேலை பார்க்குறாரு. அவர் அவரோட ஃபோட்டோ அனுப்புனாரு, அவரோட ஒர்க் பர்மிட் கார்டு அனுப்புனாரு. இந்த மாதிரி உங்களுக்கு நான் என் கம்பெனியில் வேலை வாங்கி தரேன், இல்லை நான் வெளியில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட காசு கேட்டார். நானும் அவருக்கு அமௌண்ட்டை மாற்றி விட்டேன். அவர் திருப்பி எனக்கு அமௌண்ட்டையும் திருப்பி தரல, வேலையும் வாங்கி தரல. நான் அவர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு 2-3 மெசேஜ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிங்கப்பூர்ல நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு ஐபியில் எந்த கம்பெனி போட்டிருக்கோ, என்ன வேலை போட்டிருக்கோ, நீங்க அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும். அதை தவிர வேற எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது. குறிப்பா இப்போ நீங்க வெளியில பார்ட் டைம் வேலை கூட பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்து உங்களை பிடிச்சாங்க அப்படின்னா உங்களை அங்கிருந்து பிளாக் பண்ணி அனுப்புறதுக்கோ, இல்லை உங்களுக்கு ஃபைன் அடிக்கிறதுக்கோ, இல்லை உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கோ சான்சஸ் இருக்கு. இது தெரியாம ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அங்க ஏஜென்ட் பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிறது, ஒரு சில பேர் ஏமாத்துற விதமா இந்த மாதிரி பண்றது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது. சிங்கப்பூர் போனீங்க அப்படின்னா, அதாவது நீங்க எந்த வேலைக்கு போறீங்களோ அதை மட்டும் தான் பார்க்கணும், வேற எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. ஆனா ஒரு சிலர் இந்த மாதிரி ஏஜென்ட் பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது சிங்கப்பூர் சட்டப்படி குற்றம். ஓகேங்களா? இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, போலி ஏஜென்ட்கள் இருக்காங்கல்ல, அவங்க எந்த ஊர் எங்க இருந்து ஆப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறதே தெரியாது. எனக்கு இந்த மாதிரியும் ஒரு இது வந்துச்சு. அங்க இருந்து வேற யாரோடைய பர்மிட், அந்த மாதிரி யாரோட பர்மிட்டையாவது இவங்க எடுத்துக்க வேண்டியது, எடுத்துக்கிட்டு அவங்களோட பர்மிட்டை இவங்களுக்கு அனுப்ப வேண்டியது. அதாவது இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட பர்மிட்டை இப்போ வேற ஆள் கேட்டு வாங்குறது, என்கிட்ட ஏதாவது ஒரு பேசி என்னை ஏதாவது இது பண்ணி மிரட்டியோ இல்லை பேசியோ என்கிட்ட பர்மிட்டை வாங்கி ஏன் பர்மிட்டை அவரோட பர்மிட்டு, அதாவது இப்போ நான் அருணுங்கிற பேரை சொல்லி அவர் அந்த கேண்டிடேட் கிட்ட பேசுறது. ஸோ இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கான சான்சஸும் இருக்கு. இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்ம பையன் நமக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தான். எப்படின்னா பர்மிட்லாம் அனுப்பியிருக்காரு, எல்லாமே அனுப்பியிருக்காரு. அனுப்பிட்டு இந்த மாதிரி அமௌண்ட் கேட்டிருக்காங்க. இவங்களும் 1000 வெள்ளி கிட்ட பணத்தை மாத்திருக்காங்க. அப்படி மாத்தினதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த பர்மிட்ல இருந்தவருக்கும் அந்த பணம் வாங்கினவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி அந்த பையனையும் நீ உன் பேர்ல சிம் வாங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படி சிம் வாங்குன்னு சொன்னோன்னே இவர் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் உங்க மேல, சிம்மெல்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரி உன்னால முடிஞ்ச காசை திருப்பி கொடுங்கன்னு கேட்டதுக்கு, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க, நான் சிங்கப்பூர்லேயே இல்லை, நான் வேற நாட்டில் தான் இருக்கேன், உன்னால முடிஞ்சா என்னை கண்டுபிடிச்சிக்க, நான் எல்லாரையும் இப்படி தான் ஏமாத்திட்டு இருக்கேன்ற அளவுக்கு தமிழ்லேயே அவ்வளோ துமுறா பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க சிங்கப்பூர்ல இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்களும் ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் தொழில் பண்ணவே கூடாது. உங்க மேல MOM நடவடிக்கை எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஏஜென்ட் தொழில் பண்றது மட்டும் கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி வேற யாராவது ஒர்க் பர்மிட்ல இருந்துட்டு ஏஜென்ட் தொழில் பண்றேன், அதுவும் சிங்கப்பூர்ல இருந்து நான் ஆளை இறக்குறேன், என் கம்பெனிக்கு இறக்குறேன், நீங்க காசு கொடுன்னு கேட்டாலும் நீங்க அவங்கள டைரக்டாவே சொல்லுங்க, சிங்கப்பூர் சட்டத்திட்டப்படி நீங்க ஏஜென்ட் தொழில் பண்ணக்கூடாது. இப்படி நீங்க பண்றீங்கன்னு சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுனாவே உங்களை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கோ இல்லை உங்களை கட் பண்ணி அனுப்புறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இந்த தொழிலை நீங்க பண்ணாதீங்க, உங்களுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லிடுங்க. அவங்கள்ட்ட நீங்களும் மூவ் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி சில பேர் அங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அங்க இருந்து கட் பண்ணிட்டு வர போறாங்க, உங்கள்ட்ட இந்த மாதிரி ஏமாத்தி புடுங்கின வரைக்கும் லாபம்னு சொல்லி பிடிக்கிட்டு இந்தியா வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எதுவுமே தெரியாது. சிங்கப்பூர் இப்போ அந்த பையன் அப்படிதான் ஏமாந்துருக்கான். சிங்கப்பூரோட ஒர்க் பர்மிட் மட்டும்தான், நம்பர் மட்டும்தான் அனுப்பியிருக்கான். மற்றபடி இந்தியாவில் அந்த பையன் அவரை பற்றி எந்த டீட்டெயிலுமே தெரில. கேட்டால் அவர் கோயம்புத்தூர்னு சொன்னாராம். ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு கூட இந்த பையனுக்கு தெரில. ஸோ இந்த பையனோட மிகப்பெரிய அமௌண்ட், இந்த பையன் மட்டும் கிடையாது, இவனோட ஃப்ரெண்டும் பணம் கட்டியிருக்கான். ஸோ 2 பேரோட அமௌண்ட் லாஸ் $1000 நினைக்கிறேன். அவர் 2 பேருக்கு $2000 லாஸ். ஸோ இந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. அப்போ யாரெல்லாம் சிங்கப்பூரில் ஏஜென்ட் தொழில் பண்ணலாம், அதாவது ஏஜென்ட் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர் PR சிட்டிசன் முறையாக எக்ஸாம் எழுதி அங்கே லைசன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா தாராளமாக அவங்க ஏஜென்ட் பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த மாதிரி MOM அப்ரூவலோட சிங்கப்பூருக்குள்ள இயங்குற ஏஜென்சி எல்லாரோட அட்ரஸுமே பார்த்தீங்க அப்படின்னா MOM வெப்சைட்லேயே இருக்கு. ஸோ அந்த MOM வெப்சைட்ல போயிட்டு நீங்க அட்ரஸ் எடுத்து அவங்களோட லைசன்ஸ் நம்பரை செக் பண்ணிட்டு அவங்கள்ட்ட உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்க மூவ் பண்ண முடியும். அப்படி நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்கும்.
இருக்கும். ஏன்னா MOM வெப்சைட்லேயே வந்துட்டு அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அங்கே ஏஜென்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க மூலமாக மட்டுமே மூவ் பண்ணுங்க. இந்த மாதிரி வேலைக்கு ஒர்க் பர்மிட்டில் போனவங்களோ இல்லை எஸ்பாஸ் இபாஸில் இருக்கவங்களோ இந்த மாதிரி உங்களை இறக்கி விட்றேன்னு சொல்லி உங்கள்ட்ட அமௌண்ட் கேட்டாலோ எதுவும் பண்ணாலும் தயவு செய்து கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் தயவு செய்து இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு வந்து தெரியும், இந்தியாவில் வந்து யாரெல்லாம் ஏஜென்ட் தொழில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100+1000+ லைசன்ஸ் வச்சிருக்கவங்க மட்டும்தான், அதாவது RA லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சிங்கப்பூர்லேயுமே MOM அப்ரூவலோட லைசன்ஸ் வச்சிருக்கவங்க மட்டும்தான் ஏஜென்ட் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி வேற ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.